உலகில் பிறந்த எல்லா உயிர்களையும் விட மனிதனுக்கு மட்டுமே ஒரு சிறப்பான ஒரு தகுதியை கடவுள் கொடுத்துருக்கிறார். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது என்ன தெரியுமா? சிரிப்பு. ஆனால் மனிதர்கள் சிரிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவமே தருவதில்லை. வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு சொல்வதை நிறைய கேள்விப்பட்டிருந்தா கூட வாழ்க்கையின் ஓட்டமும் நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட் பழுவாலையும் நாம் சிரிக்கிறத மறந்தே விட்டோம். சிரிப்பு குறைந்தே விட்டது. சிரிக்கும்போது நம் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழுது தெரியுமா? சிரிக்கும்போது முகத்தில் உள்ள தசை நார்கள் விரிவடைந்து முகத்தினுடைய தோற்றத்தை பொலிவை கூட்டுகிறதா. இதனால் இரத்த ஓட்டம் சீராகி முகமே அழகாகிறது. சிரிக்கும்போது இதய துடிப்பு 10 முதல் 20% அதிகரிக்கும். நுரையீரலையும் இதயத்தையும் நல்ல வழியில் தூண்டுகிறது இந்த சிரிப்பு. சிரிக்கும்போது ஆக்சிஜன் போதுமான அளவு நமக்கு லங்ஸுக்கு போகுதான், உடலுக்குள் செல்கிறது. இதனால் உடலில் பல நன்மைகள் ஏற்படுகிறது. சிரிக்கும்போது மகிழ்ச்சி ஹார்மோன்கள்னு ஒன்று இருக்குது. 3 விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? ஆக்சிடோசின், என்டோர்ஃபின், டோபமைன், இது 3மே மற்றும் செரோட்டோனின், இந்த 4மே மகிழ்ச்சி ஹார்மோன்கள் எனப்படுகிறது. இந்நிலைக்கு இந்த ஹார்மோன்கள் மனதை, உடலை சாந்த நிலைமைக்கு உட்படுத்துமா. இந்த சிரிக்கும் போது தான் இந்த 4 ஹார்மோன்களும் சுரக்குது. சிரிப்பு சுவாசத்தை மேம்படுத்துகிறது. என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த சிரிப்பில். இரத்த அழுத்தத்தை குறைக்கின்றதாம். இவ்வளவு நல்லது. ஆனால் சிரித்தா நமக்கு என்னமோ அது ஒரு பெரிய, சில நேரம்லாம் சிரித்தவங்கள பார்த்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சாதாரணமாக ஏதோ ஒரு ஜோக்குக்கு சிரித்தா கூட ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஒரு உண்மையில் ஒரு நடந்த கதை ஒன்று இருக்குது, சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த சிரிப்புங்கிறது இப்போ உள்ள வாழ்க்கையில் நம்ம நிறைய மறந்து தான் போயிட்டோம். இப்போது நிறைய நமக்கு கமிட்மெண்ட்டு, நிறைய வேலை பழு இருக்குதுனால ஓடிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு காமெடி சீனை பார்த்தா கூட ஜஸ்ட் ஒரு மாதிரி லைஃஸாக சிரிச்சுட்டு அப்படி போயிடுறோம். நல்லா சிரிக்கிறதும், நம்ம மனம் விட்டு சிரிக்கிறதும், அது ஒரு மாதிரி சந்தோஷத்தோடு சிரிக்கிறது, இல்லை ஒரு புன்னகை கூட நல்லது தாங்கிறாங்க. இந்த மாதிரி சிரிப்பு இப்போ குறைந்தே போயிடுச்சு. அதனால் இந்த சிரிப்பை கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்திக்குவோம். அப்பப்போ நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு சிரிப்பு நிகழ்ச்சி, நகைச்சுவை நிகழ்ச்சி நடக்கும்போது நல்லா சிரிப்போம். சிரிக்கிறது காசா பணமா? சிரித்தா நம்ம உடலுக்கு இவ்வளவு நல்லதுன்னு நம்ம தெரிஞ்சு சிரிக்காமல் இருக்கலாமா? அதனால் நாம் சிரிப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். சரியா? சரி, இப்போ ஒரு சின்ன உண்மையிலே நடந்த கதை இது. நார்மன் கசின்ஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க பத்திரிக்கை ஆசிரியர் இருந்தாராம். அவருக்கு திடீர்னு ஒரு நாள் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அதாவது ஒரு விதமான அலர்ச்சி நோய் ஏற்பட்டுச்சான். அதற்கு எந்த வைத்தியமும் இல்லைன்னு டாக்டர்கள்லாம் பார்த்து சொல்லிட்டாங்களாம். ஆனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அதில் பற்றி கவலையெல்லாம் படலை. இதுக்கு வைத்தியமே கிடையாதுன்னு சொன்னால் கூட ஒரு மாதிரி நினைக்காம இவர் என்ன பண்ணாராம், ஒரு ஹோட்டலில் போய் ரூம் போட்டாராம். ரூம் போட்டு நிறைய சிரிப்பு தமாசான படங்களை எல்லாம் வீடியோவில் பார்த்தாராம். நிறைய சிரிப்பு புத்தகங்களை எல்லாம் படித்தாராம். கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்துதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவருக்கு அந்த நோயே குணமானதான். டாக்டர்கள்லாம் பார்த்துட்டு உறுதி செய்தாங்களாம், இந்த அற்புதம் அவருக்கு சிரித்ததால் வந்தது. இதை விஞ்ஞானபூர்வமாக ஒத்துக்கிட்டாங்க. எல்லா டாக்டர்ஸும் ஒத்துக்கிட்டாங்களாம். வாழ்க்கையில் சிரிப்பை மறக்காமல் இருக்க நாம் என்ன செய்யணும்? சில வழிகள் இருக்குது, சொல்லியிருக்காங்க. வழிகளை பெரியவங்க படித்தவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேளுங்களேன். ரொம்ப உற்சாகமாக இருக்கிறவங்க கூட அதிக நேரம் இருக்கணுமா. எப்போவுமே சோகமாக இருப்பவர்களை அவாய்ட் பண்ணிடணுமா. எப்போதுமே சில பேர் உம்முன்னு இருப்பாங்க. நாம் ஏன் அப்படி அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோன்னா, அவங்கள பார்த்து நமக்கும் அந்த குணம் வந்துடுமா, நமக்கும் அந்த முகம் அதே மாதிரி போயிடுமா. அதனால் உம்முன்னு சிரிக்க வேண்டாம், இப்படியே இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி மனசு நம்மளை அறியாமலே போயிடுமா. அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எடுத்ததுக்கெல்லாம் சீரியஸாகவே நம்ம சீரியஸாகக்கூடாது. இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிதானம் வேணும். நிதானத்தை கடைப்பிடிக்கணுமா. அப்புறம் சிரிப்பு வீடியோக்களை பார்க்கணும். இது நமக்கே தெரியும். காமெடி சீன்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது பார்க்கலாம். நகைச்சுவை கதைகளை படிக்கலாம். இப்படியெல்லாம் படித்தா சிரிப்பு எப்படி நமக்கு சிரிப்பு அடிக்கடி நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். சரி, சிரிப்பு எப்படி இருக்கணும்னு அமெரிக்க உளவியல் நிபுணர் ஜேம்ஸ் கரோல் சொல்லியிருக்கார் பாருங்க.
அடுத்தவங்களை கேலி பண்ணி நையாண்டி பண்ணி ஹட் பண்ணுற மாதிரியான நையாண்டி பண்ணி சிரிக்கிற சிரிப்பு வந்து அது வந்து நல்லது இல்லையா, அது நல்லது இல்லையா உடம்புக்கு. அடுத்தவங்களை ஹட் பண்ணாமல் சாதாரணமாக ஒரு நகைச்சுவைக்கு சிரிப்போம் இல்லையா, அதுதான் ரொம்ப நல்லதான். இப்போது நான் சில பேருக்கு வந்து மற்றவங்கள கிண்டல் பண்ணாலே அவங்களுக்கு அப்படி ஒரு ரொம்ப சந்தோஷமாக சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு உடம்புக்கு நல்லதில்லை. நம்மளை அறியாமல் நம்ம நல்லா சிரிப்போம் இல்லையா, குலுங்கி சிரிப்போம் இல்லையா சாதாரணமாக ஜோக்குக்கு, அது ரொம்ப உடம்புக்கு நல்லதான். முடிந்த அளவு மனம் விட்டு சிரிப்போம், மனம் விட்டு சிரிக்க பழகுவோம், சிரிக்கிறத முயற்சி பண்ணுவோம், சிரிக்கும் நேரத்தை உண்டாக்கி கொடுவோம். ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட லேசாக சிரிச்சுட்டு போகாமல் நல்லா சிரிப்போம். சிரிக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை இல்லையா, நமக்கே வந்துடும், தன்னால் வந்துடும் அந்த சிரிப்பு. அப்படின்னா நம்ம நல்ல உடல்நலத்துடன் வாழ்ந்து சிறப்புகள் எல்லாவற்றையும் பெறலாம். நம் வாழ்க்கையில் மேலும் மேலும் நமக்கு நல்ல விஷயங்களே நடக்கும். நம்மளை சுற்றி நகைச்சுவையும் சிரிப்பான நண்பர்களே நம்மளை சுற்றி இருப்பார்கள் என்று கூறி வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.